பிரணவுக்கு இருந்த டிசீஸ் டிஸ்லெக்சியா. Dyslexia first things first, it's not a disease. ஆமா, அது ஒரு டிசீஸ் சொல்லக்கூடாது, இட்ஸ் a disorder. Disorder, yes. இந்த மிரர் ரைட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, they cannot concentrate much. நீங்க நிறைய அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ்னஸ், அந்த கேட்டகரிஸில் வரும் இது. ஆக்சுவலி நான் கரெக்டாக சொல்லலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, அஃபெண்ட் ஆகிக்காதீங்க. ஏன்னா இதை வந்து கரெக்டாக டேர்ம் பண்ணி சொல்கிறதுக்கு டாக்டர்ஸ்க்கு தான் தே ஹாவ் தட் காம்படன்ஸ். எனக்கு பிரணவுக்கு வந்து இருந்தது வந்து ஹீ ஹேட் ஸ்லைட் ட்ரேசஸ் ஆஃப் டிஸ்லெக்சியான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் அதுக்கெல்லாம் போய் பார்த்து வீட்டுக்கு வந்து அழுது உதவிக்கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட அழுது, இன்னும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம பையனை போடணுமா அப்படின்னலாம் அழுது ரொம்ப சங்கடப்பட்ட டைம் பீரியட் அது. ஏன்னா அது ரொம்ப குட்டி குழந்தை இல்லை, ஒரு 2-3 வயசில் தான் அது தெரியும் நமக்கு. அந்த ஒரு 3.5 தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் விஷனுங்கிறது வந்து ஜென்ரலாக இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு வந்து இன்னுமே டீப்பாக இருக்கும். ஈவன் ஒரு சின்ன ஸ்பீக்கரை பார்த்தா கூட அதோட ஒர்க்கிங்லேருந்து அதோட மெக்கானிசம்லேருந்து தே கோ டீப் இன் டு எவ்ரி சிங்கிள் திங். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ டிஸார்டர் ஆர் அ டிசீஸ் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரென்ஸ் விச் இஸ் அ குட் டிஃப்ரென்ஸ். அப்படி தான் வந்து ஐ திங்க் பீப்புள் ஷுட் பர்சீவ் இட். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான வார்த்தை அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. சூப்பர். அண்ட் இப்போ எவ்வளவு பெருமையா இருக்கு 2 குழந்தைகளை நினைக்கும் பொழுது. அவன் ஹீ இஸ் த பேக் போன் ஃபார் எவ்ரிதிங். இப்போ நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா அவர் தான். அவர் இல்லாம இருந்தா நாங்க எப்படி இங்க வந்திருப்போம்? ஹீ இஸ் கம்ப்ளீட்லி த பேக் போன். அப்பாவை மிஸ் பண்றாங்களா? உனக்கு தான் இந்த கொஸ்டின். ஆக்சுவலி நான் வந்து கண்டிப்பா என் அப்பா அம்மா அண்ணா எல்லாரையுமே மிஸ் பண்றேன் லைஃப் லாங். I think this is ஒரு டாபிக் that I haven't addressed much அவ்வளோவா, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதை பற்றியே நான் சொல்லியிருப்பேன். தட் வாஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் த லாஸ்ட் டைம் தட் ஐ அட்ரெஸ்ட் அபவுட் இட். when they called me like 2 years back, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், we are not together, like my mom and dad are they separated, it's only the 3 of us அப்படின்ட்டு. Actually me and my dad were the closest apart, like in the family, but eventually ஐ திங்க் அதுதான் வந்து லைஃபுங்கிறது. சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது நடக்கும். ஐ எம் சம் ஒன் ஹூ பிலீவ்ஸ் டெஸ்டினி அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். மேபி நீங்கள் போகிற பாதையை வந்து மாற்றலாமே, லைக் த கோர்ஸ் ஆஃப் த ஜேர்னி மைட் சேஞ்ச், பட் வாட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். ஒரு பாயிண்டில் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் மிஸ் பண்ணுறதுக்குன்னு அதில் வந்து எதுவுமே இல்லை, பிகாஸ் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். த கோர்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, எனக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தோணல. தட் இஸ் சம்திங் ஐ வுட் நாட் வாண்ட் டு ஷோ. இட் வாஸ் ஃபைன். நிறைய பேர் வந்து அந்த வீடியோலேயே வந்து என்கிட்ட கேட்டிருப்பாங்க, கீழே அந்த வீடியோ கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக இருக்கும். இதில் போய் கஷ்டப்பட்டோம்னு சொன்னீங்களே, என்ன கஷ்டப்பட்டோம்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இட்ஸ் அபவுட் வாட் வீ சூஸ் டு டெல் அண்ட் வாட் வீ சோஸ் டு ஷோ. ஸோ இட் இஸ் சம்திங் தட் ஐ வுட் நாட் வாண்ட், ப்ரிஃபரபிளி நாட் டாக் அபவுட். அண்ட் மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை, அதுதான் உண்மை. எனக்கு வந்து டு பி வெரி ஆனஸ்ட், இவங்க வந்து என்னை அந்த ஒரு ஃபீலிங்லேயே வச்சது கிடையாது. அந்த விஷயம் நடந்ததுலேருந்தே எனக்கு வந்து அப்பா இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபாதர் ஃபிகர் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. பிகாஸ் தட்ஸ் ஹவ் பிரணவண்ணா அண்ட் அம்மா ஹாவ் கெப்ட் மீ, தே வேஸ்ட் மீ, தேவ் மேட் மீ ஃபீல் திங்ஸ். எப்பவுமே ஹோல்சமாக இருந்திருக்கு. எனக்கு வந்து அப்பா இல்லைன்னா வந்து இப்படி இருக்காது இப்படி இருக்குங்கிற ஃபீலிங்லாம் இருந்ததே கிடையாது, இருக்கவும் இருக்காது.